திருப்பதி ஏழுமலையானுக்கு அவர் வாழும் திருமலை சொந்தமில்லை என்பது நீங்கள் அறிவீர்களா? என்னதான் கோடி கோடியா உண்டியல்ல தினமும் கொட்டினாலும் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அவர் வாழும் திருமலை சொந்தமில்லை. ஆனால் அதற்கான சொந்தக்காரர் யார்? ஒரு அற்புதமான புராண கதை அதன் பின்னே உள்ளது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருமுறை வெங்கடாஜலபதி தன்னுடைய துணைவியாருடன் பிணக்கு கொண்டு நேராக வந்த இடம்தான் அந்த திருப்பதி திருமலை. அப்போது அந்த திருமலையை ஆட்சி கொண்டிருந்தவர் வராக சுவாமிகள். வராக சுவாமி என்பவர் பரமாத்மாவான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் 3வது அவதாரம். இவர் வராக வடிவில் அந்த இடத்தை ஆண்டு வந்தார். ஒரு அவதாரத்தில் அவர் பூமாதேவியை காப்பாற்றிய கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு காலத்தில் ஹிரண்யாக்ஷன் என்ற அரக்கன் பூதேவியை கடத்தி பிரபஞ்சத்தின் ஆழமான கடலில் மறைத்து வைத்தான். பூமியை காப்பாற்ற மகாவிஷ்ணு ஒரு பெரிய வராக உருவத்தில் தோன்றினார். அவர் கடலில் மூழ்கி ஹிரண்யாக்ஷுடன் மாபெரும் யுத்தம் செய்து தன்னுடைய கொம்புகளால் பூமாதேவியை மீட்டு மீண்டும் பிரபஞ்சத்தில் பூமாதேவியை நிலைநிறுத்தினார். அதனால்தான் வராக சுவாமி பூமாதேவியின் காப்பாளராக அவரை தன் மடியில் அமர வைத்து காக்கும் தெய்வமாக வணங்கப்படுகின்றார். அப்படிப்பட்ட வராக சுவாமியின் பூர்வீக இடம்தான் நம்முடைய திருப்பதி திருமலைகள். சீனிவாச பெருமாள் அந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னால் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஆதி வராக கஷேத்திரம் என்று அழைக்கப்பட்டது. அந்த மலைக்கு தான் ஒரு நாள் சீனிவாசன் தன்னுடைய துணைவியாருடன் பிணக்கு கொண்டு வராக சுவாமியை தனக்கு ஒரு இடம் தருபடி கேட்டுக்கொண்டார். வராக சுவாமியை பார்த்து, ஐயா, எனக்கு தங்கறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை, இந்த மலையில் எனக்கும் என் பக்தர்களுக்கும் கொஞ்சம் இடம் தர முடியுமா அப்படின்ட்டு கேட்டார். வராக சுவாமி தன்னுடைய பெருந்தன்மையால் மலையில் ஒரு இடத்த கொடுத்தாரு. ஆனால் ஒரு கண்டிஷனும் அதுக்கு போட்டார். அது என்னன்னா, திருமலைக்கு வரும் ஒவ்வொரு பக்தரும் முதலில் என்னை, அதாவது வராக சுவாமியை தரிசித்த பிறகு உன்னை, அதாவது வெங்கடேஸ்வரனை தரிசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் முதல் நைவேத்தியம் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும். வராக சுவாமி இட்ட 2 கட்டளைகளையும் சீனிவாச பெருமாள் ஏற்றுக்கொண்டார். அன்று முதல் திருப்பதியில் ஏழுமலையான் குடிகொண்டார். வராக சுவாமியுடன் அவர் செய்து கொண்ட உடன்படிக்கைப்படி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் திருமலைக்கு வந்தாங்கன்னா முதல்ல போய் தரிசிக்கிறது வராக சுவாமியை. திருப்பதிக்கு வர்ற பக்தர்கள் புஷ்கரணியில் குளித்து முடித்து பக்கத்தில் இருக்கிற வராக சுவாமியை வணங்கிவிட்டு பின்புதான் வெங்கடேஸ்வரரை தரிசிக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்று வரை முதல் நெய்வேத்தியம் வராக சுவாமிக்கு படைக்கப்படுகிறது. பின்புதான் வெங்கடாஜலபதிக்கு படைக்கப்படுகின்றது. திருமலையில் ஸ்ரீ பூவராக சுவாமி, பூனா பார்த்தீங்கன்னா பூமாதேவின்னு அர்த்தம். அதனால் ஸ்ரீ பூவராக சுவாமி கோவில் சுவாமி புஷ்கரணி என்ற புனித தீர்த்தத்தின் வடக்கு கரையில் இருக்குது. வரும் பக்தர்களெல்லாம் அந்த புனித புஷ்கரணியில் நீராடி பின்பு வராக சுவாமியை தரிசித்து அதற்கு பிறகு பெருமாள் கோவிலுக்கு போகிறாங்க. திருப்பதிக்கு போகிறவங்க இந்த மரபை பின்பற்றுவது அந்த பயணத்தை முழுமையாக்குவதோடு பக்தர்களுக்கு முழு ஆசீர்வாதத்தையும் பெற உதவுகின்றது. வராக சுவாமியை மறந்துவிட்டு நேராக போய் திருப்பதியில் வெங்கடாஜலபதியை தரிசித்தா திருமலையின் முதல் நில உரிமையாளரான வராக சுவாமியை மதிக்காமல் இருப்பதாக கருதப்படுகின்றது. நண்பர்களே, இப்போது புரிந்திருக்கும். நான் முதல்ல சொன்னது, திருப்பதிக்கு நம்ம பெருமாள் சுவாமி ஓனர் கிடையாது, அதற்கான முழு உரிமையாளர் வராக சுவாமி தான். இப்போது திருமலையில் நம்ம ஏன் வராக சுவாமியை முதலில் தரிசிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். இதை ஒரு மரபு மாதிரி செய்யாதீங்க. சீனிவாச சுவாமி வராக சுவாமிக்கு கொடுத்த தெய்வீக உறுதிமொழி அதை நம்ம கடைபிடிக்கணும். இப்படி ஒரு புராண கூற்று திருப்பதி மலைகளுக்கு பின்னால் இருப்பதை நம்மில் பல பேர் அறியாமல் நேராக சென்று பெருமாளை தரிசித்து ஊர் திரும்பியிருப்போம். ஆனால் இனிமேல் மறக்காமல் முதல்ல வராக சுவாமியை தரிசித்து பின்பு பெருமாளை தரிசிங்க. ஸோ இனிமேல் திருப்பதினா பெருமாள் மட்டுமல்ல, நம்முடைய வராக சுவாமியும் அங்கு வீற்றிருக்கிறார் என்ற எண்ணத்தோடு அங்கே சென்று இருவரையும் தொழுது பெருமாளின் வராக சுவாமியின் அருளை பெறுங்கள். நான் உள்பட இந்த விஷயம் பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எனக்குமே இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு உங்களுக்கு நான் அதை கன்வே பண்ணுறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்தடுத்து திருப்பதி மற்றும் இதர ஆன்மீக வீடியோக்கள் வர இருக்கு. மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட், ஒவ்வொரு வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் அழுத்துகிற அந்த லைக் பட்டன், உங்களுடைய கமெண்ட்,
வீடியோ நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா அது எனக்கு உற்சாகத்தை அளிக்கும். இல்லைப்பா நீ சொன்ன வீடியோவில் சில தவறுகள் இருக்குன்ட்டு என்னுடைய தவறை சுற்றி காண்பித்தால் அதை நான் திருத்திக் கொள்ளவும் எனக்கு உதவும். மறக்காமல் அதனால் கமெண்ட்டும் பண்ணுங்கள். மிக விரைவில் அடுத்த வீடியோ வர இருக்கு. அதில் காண்கின்றேன். நன்றி, வணக்கம்.